ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். பேசுறதுக்கு வருகை தந்திருக்கும் ஜோதிட மாணவர்களை முதல்ல வருக நான் வர மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா மறக்க முடியாத நாள். சுதந்திர தின வரணைக்கெல்லாம் நான் இன்றைக்கி பேசினேன், மேடையில் பேசினேன், எங்கே பேசினேன், ராஜா சங்கர் மேடையில் பேசினேன். அப்படிங்கிறது மறக்க முடியாத நாளாக அமையும் சொல்லி நான் டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்ற நேரம், பசிக்கிற நேரம், ரொம்ப நேரம்லாம் பேசினா அவர் கேட்க மாட்டீங்க, 2 வார்த்தை மட்டும் பேசிவிட்டு முடிச்சிடறேன். இப்போ கன்னி பேச வந்திருக்கீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு வாக்கு சித்தி அடையணும். ஐயா சொல்லியிருப்பார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். இருந்தாலும் எனக்கு தெரிந்த கருத்துக்களையும் நான் அங்கே சொல்லிடுறேன். வாக்கு சித்தி அடையணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் கண்டிப்பாக நீங்கள் வணங்கணும். அதோட உங்களுக்கு ஆசிரியராக இருக்கக்கூடிய யார் இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்தாங்களோ அவங்களையும், உங்களுக்கு ஆனாவன எடுத்து கொடுத்த அந்த ஆசிரியர்களையும் நீங்கள் மனதில் நின்று ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படிங்கிறது முறை. அப்போ அதிகாலையில் எழுந்திரிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நீங்கள் குளித்து முடிச்சுட்டு ரெடியாகி சூரிய உதயத்தை தரிசிப்பதும் மிக சிறப்பு. ஐயா பேர்லேயே பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்காரு? ராஜா சங்கர், சூரியன். அப்போ ராஜா சங்கர் அப்படின்னா சூரியன் புதன், புதாதித்ய நிபுண யோகத்தில் கண்டிப்பாக அவரோட ஜாதகத்தில் இல்லை சூரியனோட நட்சத்திரத்திலே புதனோ புதனோட நட்சத்திரத்தில் சூரியனோ கண்டிப்பாக இருக்கும். இதுதான் ஜோதிடம். நோட்டு ஜாதகம்லாம் ஐயாவோட ஜாதகம் நான் பார்க்கல, பேரை வச்சு சொல்கிறது. அப்போ உங்களுக்கு 10 பேர் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்திலும் ஐயாவோட நட்சத்திர பிள்ளைகள் சூரியனோ புதனோ நட்சத்திரமாவோ லக்னமாவோ ராசியாவோ கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இங்கே படிக்க வந்திருக்க அத்தனை பேருக்கும் இருக்கும். அந்த தொடர்பு இல்லாமல் நீங்கள் பேச வரமாட்டீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தங்கப்பாண்டியன் ஐயாட்ட நான் எங்கெங்கேயோ போய் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் நிறையா பக்கம் போய் படிச்சிருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா தங்கப்பாண்டியன் ஐயாட்ட ராசிக்காரத்துவம் போய் படிக்கும் போது தான் இதை தான் நம்ம தேடிட்டு இருந்தோமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வேற கிளாஸ்க்கு எங்கேயுமே போகலை. அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு எனக்கு என்ன லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் மிதன லக்கணம், அவரும் மிதன லக்கணம். சூப்பர். எனக்கு லக்கணத்திலேயே குரு, அவரு கும்பராசி. அப்ப 9ஆம் பாவகம் அங்க சரியா இருக்கும். சரிங்க, அடியேனும் கும்ப லக்னம் தான். ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஏன்னா இந்த தொடர்புகள் இல்லாம இந்த இடத்திற்கு நம்ம பேச முடியாது. இதோட முக்கியமான விஷயம், நான் ஜோதிட மீட்டிங்கில் முத பேசினதே பார்த்தீங்கன்னா ஐயாவோட மீட்டிங்கில் தான். ஐயா மறந்துட்டு பாரு, இருந்தாலும் நான் நினைவுபடுத்துகிறேன். ஐயாவோட மீட்டிங்கில் முத பேச ஆரம்பிக்கிறேன். அதுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊரில் மட்டும் தான் ஜாதகம் பார்த்துருந்தேன், வெளியே மேடையில் போய் பேசினதே கிடையாது. ஏன்னா அப்பா அஸ்ட்ராலஜர், அவர்கிட்ட கற்றுக்கிட்டோம். நம்ம 4 பேருக்கு இப்போ நம்மளை தேடி வராங்க, நம்ம ஏன் அடுத்தவங்க தேடி போய் பலன் சொல்கிறோம் அப்படின்னு. அப்போ பேசிக்காக நம்ம நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு 4 விஷயம் புதுசாக கிடைக்கும். அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அவர் ஜோதிடர்களும் பார்த்தீங்கன்னா மருத்துவர்களும் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். எதை பார்த்தாலும் ஜோதிடமாக பார்க்கணும். வரும்போது ஐயா சூரியநாராயண ஒரு ஐயா சொல்கிறார், 799 வண்டி நம்பர் போணுச்சு. உடனே 7ஆம் பாவத்தை பற்றி 9ஆம் பாவத்தை பற்றி சொல்கிறாரு. கரெக்டாக பொருந்தி போகுது. ஒரு 8ஆம் நம்பர் கிராஸ் ஆகுது, வண்டி டச் பண்ணி என்ன பண்ணுறோம், மண்ணில் இறக்கி ஏற்றிட்டு போகிறான். அப்போ அதெல்லாம் கவனிக்கணும். இது ஏன்னா நடைமுறை வாழ்க்கையில் என்ன நடக்குது, நம்ம பயணம் மட்டுமே பார்க்கக்கூடாது. அப்போ நல்லா 7-9 போயிட்டு இருக்கும்போது நல்ல பாவம் தானே, இடையில ஒரு 8 சொருகிறாங்க இல்லையா? அப்போ 8ஆம் பாவங்கிறது என்ன சொல்லுது, ஒரு குறுக்குத்தனமான புத்தி. அங்கே கரெக்டாக பாகுபுலின்னு வருது. ஐயா கூட வந்தவர் சொல்கிறாரு, அவன் பலியாக போகிறான் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த சம்பவங்கள்லாம் நினைவு கூறணும். நம்ம நினைவு கூறும்போது இதுதான் ஜோதிடம். அப்போ நம்ம கவனிச்சுக்கிட்டே வரணும். ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லுவாங்க, அந்த கருத்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்போ வாக்கு சித்தி ஆகணும் அப்படின்னா, ஏன்னா அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுவோம். அப்புறம் பேசணும், ரொம்ப பேசிக்கிட்டே இருப்போம் இல்லையா? வாக்கு சித்தி ஆகிறதுக்கு உங்களோட இடத்துல எப்போதுமே இயற்கையாகவே நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இலை தலை கொடிகளை வச்சு நம்ம வாக்கு சித்தி பெற்றுக்கலாம். உங்களோட பூஜை அறையில் நீங்கள் ஜோதிடம் பார்க்கக்கூடிய இடத்துல உங்கள் வீட்டில் அரச இலை, அருகம்புல், வேப்ப இலையை வச்சு வழிபாடு செய்வது, விளக்கு பொருத்தி வச்சு அந்த பூஜை செய்வது. உங்களுக்கு மந்திரம் தெரியலனாலும் சொல்கிறேன், பீச் மந்திரம்னு சொல்லக்கூடிய நவகிரகங்களோட 9 மந்திரம் ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஈஸியாக இருக்கும். அந்த மந்திரம் மட்டும் மனப்பாடம் பண்ணி ரெகுலராக சொல்லுவாங்க, சிறப்பான உங்களுக்கு வாக்கு சித்தி கிடைக்கும். அதுமாதிரி ஒவ்வொரு ஜோதிடத்தையும் ஒரு பலனை சொல்ல முக்கியமாக உங்களுக்கு பலனே தெரியலனாலும் சரி, உங்களை குருமார்களை நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாக்கு சித்தி கிடைச்சிடும். 2வது, உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி யாரோ அவங்களோட இஷ்ட தெய்வங்களை நினைக்கும் போது உங்களோட வாக்கு சித்தி கிடைக்கும். இப்போ ராகு கேது அப்படின்னா அங்கே உருவம் இல்லாத தெய்வங்களாக இருக்கும். கண்டிப்பாக அந்த உருவம் இல்லாத தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தன்மை கண்டிப்பாக இருக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். அதுமாதிரி கர்ம வினைகளை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தான் கர்ம வினை பிரச்சனை நிறைய இருந்துகிட்டே இருக்கும். கர்ம வினை பிரச்சனை தீர்க்கறதுக்கு 2 வழி தான். திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சிவபெருமானை வழிபடுறதும், ஏகாதசி திதி அன்னைக்கு வரக்கூடிய பெருமாளை வழிபடுறதும் சால சிறந்தது.
நான் மணி ஆயிடுச்சுனால ரொம்ப பேச விரும்பல. இதோட என்னோட கருத்தை முடிக்கிறேன். அடுத்த மீட்டிங்கில் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் இனிய வணக்கம். எனது தொலைபேசி எண்கள்: என்னோட பெயர் சுக்கிரன் செந்தில், திருச்சி சமயபுரம். எனது தொலைபேசி எண்கள் 80 720 73 501. 80 720 73 501. அதுமாதிரி நீங்கள் ஜோதிடம் பேசும்போது என்ன பேசுறதே தெரியல அப்படின்னா கிராம்பு ஒன்று வாயில் போட்டுக்கலாம், அது உங்களுக்கு பலிதமாகும். இல்லைனா சோம்பு வச்சு வாயில் போட்டுக்கலாம், இல்லைனா கல்கண்டு போட்டுக்கலாம். இதுவுமே உங்களுக்கு வாக்கு சித்திக்கான அருமையான டிப்ஸ். ஐயா வந்து உங்களுக்கு வாக்கு சித்தி கிடைக்க, உங்களுடைய வாக்கு பலிதம் சிறப்பாக அமைய நிறைய டிப்ஸு சொன்னார். நேரங்கருதி போன மாதமும் சுருக்கமாக முடிச்சிக்கிட்டார், இந்த மாதமும் சுருக்கமாக முடிச்சிக்கிட்டார். அடுத்த நிகழ்வில் ஐயாட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்குறோம். ஐயா அவர்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வருகை தந்திருக்கும் ஆனந்த சுப்பிரமணியன் ஐயா அவர்களை மரியாதை செய்ய அன்புடன் அழைக்கிறேன்.